அன்பார்ந்த மை வீடிஆர் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நம்ம நிறுவனத்தில் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் அப்பப்போ சில அப்டேஷன்ஸு சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கால் நடக்கும். இது இயல்பு தான். ஆனால் வழக்கமாக நடக்கும்போது ஒரு நாள் கூட ஓடாத கூட யாரும் கவலைப்படல. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ ஒரு ஹாஃப் அன் அவர் ஏதாவது அப்டேட் நடந்தாலோ யாரும் ஒன்று கைப்பற்றுறாங்க. அவ்வளோதான், ஆப் முடக்கியாச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, சைபர் கேப் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே கட்டுக்கதைகளாக கட்டவழிச்சுட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு கூட்டம் வந்து வெளியே நிறுத்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆப்பு மிகச்சிறப்பாக ப்ராப்பராக செயல்படுதா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா நீ தெளிவாகிங்க. அந்த ஆப்பில் நான் பேசிட்டு கூட. ஸோ நம்ம ஆப்பை யாரும் முடக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை, எந்த ரூல்ஸும் போடவும் இல்லை. நாம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், கேட்ட எல்லா அதிகாரிகளுக்கும். ஸோ நம்ம ஆப் சைடில் டெக்னிக்கல் பிரச்சனை வந்ததுன்னா அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம், அது சரி கொடுத்துருவாங்க. இது வழக்கமாக வர விஷயம், ரொம்ப நாளாக அப்பப்போ நடக்கிற விஷயம் தான். இப்போ இந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது இதை திருச்சி ஒரு கற்பனையாக கட்டுக்கதை கொடுத்து இதனால அதனால சொல்லும்போது கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நாம பலியாகக்கூடாது. முழுக்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் வித்ட்ரா போட்டவங்களுக்கு 1 or 2 days அதுக்கான பேமெண்ட் வரப்போகுது. ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன ப்ராப்பராக இருக்க முடியும்? எங்கே வந்து சரி சொல்லி காமிக்க முடியும்? நெஞ்சு பிடிச்சா காமிக்க முடியும் கரெக்டாக சொல்லிட்டு. ஸோ மக்கள் தயவுசெய்து சரியாக புரிஞ்சுங்க. நம்ம கம்பெனி எல்லா விதத்திலையும் மிகச்சிறப்பாக செயல்படுறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சிருக்கக்கூடிய அதை விட்டுட்டு போகிறக்கோ அது தப்பிச்சு போகிறக்கோ முயற்சி பண்ணுற ஆளுங்க நான் கிடையாது, நம்ம கம்பெனி கிடையாது. இதை வந்து மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். கடந்த கால சம்பவங்கள் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்காட்டா உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். நம்ம நினைச்ச 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி உன்ன இடத்துக்கு வரணும். அதற்காக மட்டுமே இத்தனை போராட்டம், அதற்காக மட்டுமே இத்தனை ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம நோக்கத்தை சரியாக நீ உள் வாங்கிட்டீங்கன்னா வேற யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நாம சரியாக தான் இருக்கோம், சரியாக மட்டும்தான் இருப்போம். ஸோ அதுக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையுமே முன்னால் நிற்கிறோம். சிம்பிளாக வச்சு பாருங்களேன். நமது மை வீடிஆர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னன்னா, இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ யார் பார்த்தீங்க பார்க்கலன்னு தெரியல. நம்ம எம்டி சார் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து மை வீடிஆர் ஆப்பில் வந்து அப்டேட் இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு நிறைய பேர் என்னென்னமோலாம் போட்டிருந்தாங்க. சரி, அது இருக்கட்டும். நான் நம்ம எம்டி சாருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். எப்படின்னா, அடுத்தவங்க குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எப்படின்னா, நம்ம அப்டேட் வந்து நம்ம இப்போ ஆப் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எத்தனை மணி நேரம் ஆகுது? ஒரு 4 hours ஆகுதுன்னா ஒரு 5 hours சொல்லுங்கள், கூட 1 மணி நேரம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நம்ம ஆப் ஒர்க் பண்ணாதுன்ட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி வீடியோ போடுறீங்களா சார்? அது கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இது என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட் தான் இது. அப்படி சொன்னீங்கன்னா அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு நம்ம ஆப்பை ஒன்றுமே இல்லை சார். அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? இது நான் சொன்னது சரியாக தவறான்றது எனக்கு தெரியல, பட் என் மனசில் பட்டுச்சு. அடுத்தவங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறத விட நம்ம பாதையில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இபியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு வேலைன்னா இன்றைக்கி மெசேஜ் வந்துடும் எல்லாருக்குமே. அதுமாதிரி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு நம்ம பேங்க் ஆப் வந்து ஒர்க் ஆகாது, ஒர்க்கிங் டைம் அப்படின்னு போடுவாங்க. அப்போ மெசேஜ் வந்துடும். நம்ம வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம் சார். நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் இது தயவுசெய்து சொல்லிட்டிங்கன்னா அந்த 5 hours 4 hours மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பீதி ஆக மாட்டாங்க, ஃப்ரீ ஆயிடுவாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். தயவுசெய்து தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க. என்ன ஓடி போகிற கம்பெனியாக இருந்தால் ஓடி போகிற நம்ம நோக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக இருந்தால் ஓஎம் ஃபஸ்ட் ஐடி போட்டதுக்கு முன்னாடி நான் இப்போ ஃபஸ்ட் வீடியோ யாரும் வந்து பேசுகிறாங்க? ஓஎம் வீடியோ வருது இல்லை, முதல் வெல்கம் வீடியோ. அந்த வீடியோ யார் பேசுகிறாங்க? நான் தான் பேசுகிறேன். ஒருவேளை ஓடி போகிற நோக்கம் எனக்கு இருந்தால், எங்கேயும் ஒரு இடத்தில் 0.01% எனக்கு இருந்தால் நான் வந்து ஓஎம் வீடியோ பேசுவேன். எல்லாத்துக்கும் முகத்தில் வந்து நேராக வந்து நிற்பேனா, என்னுடைய ஃபேஸ் வந்து காமிப்பேனா? எதுக்காக வந்து நான் பேசுகிறேன்? ஏன் வந்து நேரடியாக ஃபஸ்ட் வரவங்க வெல்கம் பண்ணுறது நானே வரேன்னு சொன்னால் நம்ம நோக்கம் வேறு லெவல் இருக்குது, நம்முடைய சிந்தனை வேறு லெவல் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் நேராக வந்து நானே பேசுகிறேன். எந்த பிரச்சனையும் நான் நினைக்கிறேன், யாரை வக்கீல் எழுப்பிட்டு போய் பின்னால் ஒழிஞ்சிக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சூழலையும் போய் முன்னால் நிற்கிறேன் ஒழிய பின்னால் ஒழிஞ்சிக்கலாம் கிடையாது. அப்போ நம்ம சைடு நியாயம் இருக்குது, நமக்குள்ள நெஞ்சுக்குள்ள எந்த குழப்பம் இல்லை, நமக்கு வந்து வழக்கம் சொல்ல மாதிரி மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ எந்த சூழலுக்கும் நேராக போய் ஆஜராகிறோம், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறோம். நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் வழக்கம் சொல்கிற நல்ல ஒரு லட்சியம் நிச்சயம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.